கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகள் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னே வைத்தேன். அருமையான வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. எதுகை மோனையாக வருகிற வார்த்தை என்ன? ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் தீமையும் வைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் தருகிற வாய்ப்புகள் உன்னதமானது, உயர்வானது. அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது எதற்கு ஏதுவாக நாம் கடந்து வர வேண்டுமோ அதை கடந்து வருகிற வாய்ப்புகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஜீவனையும் நன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்கதான வாழ்வு நமக்கு வரும் பொழுது என் தேவன் தந்த தெளிந்த சிந்தையோடு கூட நான் மேன்மையான காரியங்களை காண வேண்டியவனாய் காணப்படுகிறேன். சில நேரங்களில சில மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, தொய்வுகள் வரும் பொழுது, இயலாமைகள் வரும் பொழுது, வெறுப்பு வரும் பொழுது, ஏன் எனக்கு இந்த பாடு என்று சொல்லுவதுண்டு, எனக்கு மட்டும்தான் இந்த பாடு என்று நினைத்து புலம்புவது உண்டு. அநேக ஊழியக்காரர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பின்னணியத்துல எத்தனையோ விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வருகிற மக்களாய் காணப்படுவார்கள். இங்கு பாருங்கள், ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன், ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய திருப்பணியை செயலாற்றி வரும் பொழுது சந்திக்கிற சோதனையின் ஓட்டங்கள் ஏராளமாய் உண்டு. நான் அழைக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட அழைப்பின் அர்ப்பணம் வேறு, அழைப்பை தொடரும் பொழுது ஏற்படுகிற சூழல் வேறு. ஒரு அருமையான ஊழியக்காரர் இறைவனை தன்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி தன் வாழ்வை இறைவனுக்காய் அர்ப்பணித்தவர் ஒரு நெருக்கடியான சூழலை ஆட்பட்ட பொழுது அவர் தன்னை குறித்து அதிகமாய் யோசிக்க ஆரம்பித்தார். என் வாழ்க்கையில எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சோதனை என்று கலங்க ஆரம்பித்தார். அவருடைய கழுத்துல ஒரு சிலுவை அணிந்திருப்பார். அந்த சிலுவையில இயேசுவானவருடைய உருவமும் பொதிக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் வெகு பாடுகளை அவர் சுமந்த பொழுது அவர் கேட்டார், ஆண்டவரே, நான் உம்மை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் பாடு என்று சொன்னார். அப்படி சொல்லி முடித்து விட்டு அவர் கழுத்தில் இருந்த அந்த சிலுவையை அவர் திரும்ப கையில எடுத்து பார்த்தார். அப்படி பார்த்த பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து கேட்பதை போல தோன்றிற்று, நான் என்ன காரணத்திற்காக சிலுவையிலே பாடுகளை சுமந்தேன்? என் படைப்புகள் பாழ்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தானே. என் படைப்புகளை நீயும் ஒருவன் தானே. உங்களுக்காக நான் பாடுகளை சுமந்திருக்கும் பொழுது என் மீட்பை அறிவிக்க, என்னால் அருளப்படுகிற அன்பின் மீட்பை அறிவிக்க நீ ஏன் பாடுகளை சுமக்க கூடாது என்கிற பேச்சு வந்ததை போல அவருக்கு தோன்றிற்று. உள்ளம் உருகினார், மனம் உடைந்தார், கண்ணீர் விட்டு கதறினார். ஆண்டவரே, இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்காக வந்தீர் என்பதை புரிந்து கொண்டு அந்த பாடுகளின் பிரதிபலனை மற்ற மக்களுக்கு கொடுக்க நான் பயணிக்கிறேன் உற்சாகப்பட்டார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாடு என்று யோசிக்கிறோமா? இறைவன் எதற்காக பாடுபட்டார் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய பாடுகள் ஒன்றமில்லை. கடவுள் நம்மோடு பேசுவார், கடவுள் நம்முடைய பாடுகளை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். சாமி, எங்களுடைய வாழ்வில் நீர் மகிமைப்பட பாடுகளை இந்த உலகத்தில் நாங்கள் சுமக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், பயன்படுத்துவோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.